ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல் விஷயமே காசாக்குள்ள தான். காசாக்குள்ள தொடர்ச்சியாக அங்கே உதவி செய்யக்கூடிய ஐநாவை சேர்ந்த அமைப்புகளுக்கும் சேர்த்து தான் இஸ்ரேல் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஐநாவில் என்ன முன் வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது 300க்கும் அதிகமானவங்கள ஒரே தாக்குதல் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த போர் நிறுத்தத்துல கூட அழிச்சிட்டு இருக்காங்க. எங்களால உதவியே செய்ய முடியல, மக்களுக்கு போர் நிறுத்தத்தின் போது கூட பொருட்களை நாங்க கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா எங்கெல்லாம் மக்களுக்கு நாங்க பொருட்களை கொடுக்கறதுக்கு இடம் வச்சிருக்கோமோ, எந்த இடத்துல நாங்க கேம்ப் அமைச்சு அங்கிருந்து கொடுக்குறோமோ அந்த இடத்துல தான் தாக்குதல் செய்கிறாங்க. முக்கியமாக ஐநாவுடைய ஊழியர்களை குறி வச்சு தாக்குனா அவர்கள் இறந்தாங்கன்னா பயந்துப்பாங்க. மற்றவங்க கூட இருக்கிறவங்க அவங்க இந்த உதவி பொருட்களை கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டாங்க. அப்போ அந்த மக்களுக்கு சாப்பாடே இல்லாமல் போகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்களே சஃபர் ஆவாங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஊழியர்களை குறி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு கேமை தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னா யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களெல்லாம் தாக்குறது, அவங்க யாருமே இனிமேல் ஹெல்ப்புக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி மக்களுக்கு என்ன பண்றதுன்னா, உணவு கொடுக்காம இல்லாட்டினா கலப்படமான உணவை கொடுத்து மருந்தை கொடுத்து அவர்களை இறக்க வைக்கிறது, அப்படி இல்லையா காலாவதியான பொருட்களை கொடுக்கறது, அதுவும் இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன வெடிக்கக்கூடிய பொருட்களை கொடுத்து அந்த பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்கும்போதே வெடிச்சு இறக்குற மாதிரி பண்றது. எப்படியாவது அந்த மக்களை என்ன பண்ணும், போர் நின்னாலும் போரின் போது நம்ம செஞ்சது எல்லாத்தையும் செய்யணுங்கிறதுக்காகத்தான் இதை இஸ்ரேல் ராணுவம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தான் இன்னைக்கு ஐநாலையும் முன் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி இருந்தா, இன்னொரு பக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க்லாம் துல்கராம் பகுதி, நெப்லஸ் பகுதியெல்லாம் கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு. இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, இஸ்ரேல் ராணுவம் ஒரு வாகனத்தோடு குறிவைக்கப்பட்டு அந்த பொறியில மாட்டி வாகனம் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா 2 இஸ்ரேலுடைய சிப்பாய்கள் 96 பிரிகேட்ஸ்ல இருந்து தாக்குதல்ல இறந்திருக்காங்க. இத்தனை தகவலை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரேலுடைய ராணுவம் அங்க இருக்காங்களே வெஸ்ட் பேங்க்ல, அவங்க குண்டு தாக்குதலை பண்றாங்க. எதுக்காக குண்டு தாக்குதல் பண்றாங்கன்னா, பொதுவா இதுதான் காசாலே நடக்கும். போராளிகள் இஸ்ரேல் ராணுவத்தை தாக்குனா அது ஒரு செய்தியா மாறக்கூடாதுன்னா இஸ்ரேல் பொதுமக்களை தாக்கிடும், அது ஒரு செய்தியா மாறிடும். அப்ப இறந்து போற இஸ்ரேல் சிப்பாய்கள் 2 பேரா இருந்தா அங்க இறந்து போற பொதுமக்கள் 10 பேரா ஆக்குவாங்க. அப்ப அதை பத்தி மட்டும் பேசுவாங்க. இஸ்ரேலுடைய தோல்வி தெரிய கூடாதுங்கிறதுக்காக இதை எப்பயும் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சண்டை வந்திருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனா எங்கேயா இருந்தாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அது தவிர்க்க முடியாம இருக்கு. காசால இறந்தாலும் உயிர் தான், வெஸ்ட் பேங்க்ல இறந்தாலும் உயிர் தான். ஆனா இந்த அரபு நாடுகள்லாம் இந்த வெஸ்ட் பேங்க் தாக்குதலை பத்தி வாயே திறக்கிறது இல்லை. காசா விஷயத்தவே இவங்க கண்டு காணாம தான் 2 வருஷம் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அப்பப்ப கண்டன அறிக்கை இந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க அமெரிக்காட்ட. நீங்க தான் பார்த்து பஞ்சாயத்து பண்ணி கொடுக்கணும், அங்க தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் உணவு இல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 வருஷமா வெறும் வெற்றறிக்கையே விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியா போர் நின்னாலும் இப்ப வெஸ்ட் பேங்க்ல அதே விஷயம் நடக்குது. ஆனா அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலக பார்வைக்கு ஒரு விஷயம் உலக மக்களே கேள்வி கேட்டதுக்கு பிறகுதான் இவங்க குரல் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இப்ப யாரும் வெஸ்ட் பேங்கை பத்தி பெருசா பேசுறது இல்லை, யாருக்கும் தெரியாது. அப்படிங்கறதுனால இப்ப இந்த அரபு நாடுகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற இடம் தெரியாம மௌனமா இருந்துட்டு இருக்காங்க. வெஸ்ட் பேங்க் மக்கள் இப்ப ரொம்பவே இஸ்ரேலுடைய தாக்குதல்ல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய சிப்பாய்கள் வெஸ்ட் பேங்குடைய போராளிகளுடைய தாக்குதல்ல அழிஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த பக்கம் வந்தா செய்தி. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஈரானுடைய தாக்குதல் இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஈரான் பாத்தீங்கன்னா மறுபடியும் போர் விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது குர்திஸ்தான் பகுதியில நடந்திருக்குதுன்னு சொல்லப்படுது. ஈராக்குடைய எல்லையில இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த ஒரு பகுதி. அங்க பார்த்தா அமெரிக்காவுடைய இராணுவ தளம் பக்கத்தாலேயே இருந்திருக்குது. அந்த இடத்துல இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனா அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தின் மீது நடத்தல. ஏன்னா அது நடத்துறது அப்படிங்கிறது அமெரிக்காவையே போருக்கு இழுக்கிற மாதிரி ஆயிரும். ஆனா அமெரிக்காவுடைய இராணுவ தளத்துக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, நம்ம சொல்றோமே குர்திஸ்தான் பகுதி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தொடர்ச்சியாக ஈரானுடைய ஆதரவு குழுக்கள் ஈரானுடைய இராணுவத்தின் மீது அவ்வப்போது தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறனால, அதனால ஈரானே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தடவை போர் விமானங்களோட போய் இன்னைக்கு காலையில நடந்திருக்குது. அதாவது எங்கெல்லாம் இவர்களை எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு குரூப்ஸ் இருந்தாங்களோ அந்த குரூப் மேலேயே வான் தாக்குதலே பண்ணியிருக்காங்க.
போர் விமானத்துல போய் போட்ட குண்டுகள்ல பல இடங்கள்ல வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்த கூலிப்படைகள் இப்ப அழிஞ்சிருக்காங்க. பக்கத்தாலேயே அமெரிக்காவுடைய இராணுவ தளம் இருந்தனால அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அலாட் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்துதான் அவங்கள ஏவி விட்டு ஈரானுடைய படைகள் யாரெல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன படைகள்லாம் இருப்பாங்களோ அவங்கள அடிச்சுட்டு இருந்தாங்க. இனி நீங்க வந்து எங்க வழியில வந்தா ஈரானே வந்து களமிறங்கும் அப்படிங்கிறதை காமிச்சிருக்காங்க. இப்படி ஒரு முயற்சியை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி. இது கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான பெரும் எச்சரிக்கையாக பார்க்கப்படுது. இது இன்னைக்கு பெரும் ஆதரவை வந்து ஈராக் மற்றும் ஈரான் பகுதியில் அங்க இருக்கக்கூடிய IRGC படைக்கு வந்து சாதகமாக அமைஞ்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் தான் முக்கியமான தகவல்.